நேர்மையா இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா அந்த நேர்மையை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்க ராஜதந்திரம் ரொம்ப முக்கியம். ஒரு ஏழை விவசாயிக்கும் பேராசை பிடிச்ச ஒரு நாட்டு தளபதிக்கும் இடையிலான மோதல்தான் இந்த கதை. தன் நேர்மையை நிரூபிக்க அந்த விவசாயி செஞ்ச அந்த ஒரு தந்திரம் மொத்த அரண்மனையுமே அதிர வச்சுது. அது என்ன? உண்மைக்கு கிடைத்த பரிசு. வாங்க கதைக்குள்ள போகலாம். அது ஒரு மாலை நேரம். கதிர் தனது சிறிய நிலத்தில் ஆழமாக உழுது கொண்டிருந்தான். திடீரென கலப்பை ஏதோ ஒன்றில் மோதி டங் என்று சத்தம் கேட்டது. வியப்புடன் மண்ணை தோண்டிய கதிரின் கைகளில் ஒரு பழங்கால இரும்பு பெட்டி சிக்கியது. கதிர் அதிர்ச்சியுடன், மல்லிகா மல்லிகா, சீக்கிரம் இங்க வா, நிலத்திற்கு அடியில ஏதோ இருக்குது. மல்லிகா ஓடி வந்து பார்த்துவிட்டு, ஐயோ என்னங்க இது, இவ்வளவு பெரிய பெட்டி, திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றா. பெட்டியை திறந்ததும் உள்ளே நவரத்தினங்கள் பதித்த ஒரு தங்கச்சிலை மின்னுகிறது. மல்லிகாவின் கண்கள் விரிகின்றன. இவ்வளவு பெரிய தங்கச்சிலையா? அடே அப்பா, நம்ம 7 தலைமுறை கஷ்டமும் இதோடு தீர்ந்தது. பேசாம இதை யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வச்சிடலாங்க அப்படின்னு படபடக்கிறா மல்லிகா. கதிர் நிதானமாக, இல்ல மல்லிகா, இது நம் உழைப்பில் வந்தது அல்ல. உழைக்காமல் வரும் செல்வம் நம்மை நிம்மதியாக வாழ விடாது. இந்த சிலையின் அடியில அரச முத்திரை இருக்கிறது. இது நாட்டுக்கு சொந்தமானது. இதை மன்னரிடம் ஒப்படைப்பதே முறை. அன்று இரவிற்குள்ளாக கதிருக்கு புதையல் கிடைத்த செய்தி ஊருக்கே பரவிருச்சு. அன்றிரவு கதிரின் வீட்டிற்கு அவன் நண்பன் சிற்பி சந்திரன் பதற்றத்தோடு வருகிறான். கதிர், பெரிய ஆபத்து. உனக்கு புதையல் கிடைத்த செய்தி எப்படியோ தளபதி ரத்தினத்திற்கு தெரிந்துவிட்டது. அவர் சாமானிய ஆள் அல்ல, பேராசைக்காரர். இப்போதே என்னிடம் வந்து ஒரு போலி சிலையை செய்து கேட்டிருக்கிறார்னு சொன்னான் சந்திரன். அதற்கு கதிர், எதற்கு சந்திரன், போலி சிலை எதற்குன்னு கேட்கிறான். அதற்கு சந்திரன், உன்னிடம் இருந்த அசல் சிலையை அவர் ஆட்கள் பிடுங்கிக் கொள்வார்கள். ஆனால் மன்னரிடம் உன்னை காட்டித் தரும்போது நான் செய்த போலி சிலையை நீ திருடி வைத்திருந்ததாக பொய் சொல்லி உன்னை சிறையில் தள்ள திட்டம் போடுகிறார். அப்போது வீட்டில் இருந்த பாட்டி தங்கம் குறுக்கிடுகிறாள். பயப்படாத கதிரு, அவன் போலி சிலையை வச்சு உன்னை சிக்க வைக்க நினைத்தால் நாம இந்த அசல் சிலையை வைத்தே அவனை சிக்க வைப்போம். இந்த நீலி மூலிகை மையை சிலையின் மீது தடவு. இது காய்ந்த பிறகு தடவின சுவடே தெரியாது. ஆனால் இதை தொடுபவர் கையில் இதனுடைய கரை படிந்துவிடும். அது சாதாரண வெளிச்சத்தில் தெரியாது. ஆனால் நீலக்கல் ஒளியில மின்னும்னு சொல்லி கதிர்கிட்ட ஒரு மை டப்பாவையும் நீலக்கல்லையும் கொடுக்கறாங்க பாட்டி. கதிரோட பாட்டிக்கு மூலிகைகள் பற்றிய அறிவு ரொம்ப அதிகம். ஆச்சரியத்தோடு அந்த மை டப்பாவையும் நீலக்கல்லையும் வாங்கிக்கிட்ட கதிரு ரொம்ப கவனமா தன் கைப்படாம சிலை முழுவதும் பாட்டி கொடுத்த மையை பூசி அது காய்ந்தவுடன் மிக கவனமாக தன் கைப்படாதவாறு பெட்டியில் வைத்து விட்டான். நீலக்கல்லை தன் மடியில பத்திரப்படுத்தி கொண்டான். கதிரை பார்த்து பாட்டி, கதிரு, எதிரி பலமானவன் என்றால் நாம புத்திசாலியா இருக்க வேண்டும். நேர்மையாளன் கோழையாக இருக்கக்கூடாது. அவன் வேட்டைக்காரனை விட கூர்மையானவனாக இருக்க வேண்டும்னு சொன்னாங்க. சரி பாட்டி, அப்படியே செய்வோம். என் நேர்மையை இந்த மண்ணே காப்பாற்றட்டும்னு ஒரு ஆழ்ந்த மூச்சை விடுறான் கதிர். மறுநாள் காலையில கதிர் சிலை இருக்கும் பெட்டியை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு செல்கிறான். வழியில் தளபதியின் மெய்க்காவலன் மாறன் வழிமறிக்கிறான். நெல் விவசாயியே, அந்த பெட்டியை என்னிடம் கொடு, தளபதியின் உத்தரவு. கதிர் பயந்தவன் போல நடித்து, ஐயா, இது சாபம் பெற்ற சிலைன்னு என் பாட்டி சொன்னாள். இதோ எடுத்துக்கொள்ளுங்கள், என் உயிரை விட்டு விடுங்கள் சாமி அப்படின்னு சொன்னான். கதிர் அசல் சிலையை எந்தவித போராட்டமும் பண்ணாமல் மாறனிடம் கொடுக்கிறான். மாறன் அதை கொண்டு சென்றதும் கதிர் தனக்குள் சிரித்து கொள்கிறான். சிலையை அபகரித்த மாறன் அதை நேராக தளபதியிடம் கொண்டு செல்கிறான். தளபதி அந்த மூலிகை தடவப்பட்ட அசல் சிலையை ஆசையுடன் தடவி பார்த்துவிட்டு, இதை நான் மறைத்து வைத்துவிட்டு சிற்பி செய்த போலி சிலையை சபையில காட்டி இவனை திருடன் என்பேன்னு கணக்கு போட்டுக்கிட்டே சிலையை தன் அந்த புறத்துல ரகசியமா ஒளிச்சு வச்சுக்கிறான். பாவம், அவன் கைகள்ல அந்த மூலிகையின் கரை இப்போது நன்றாக ஒட்டி கொண்டது என்பது தெரியாமலேயே சந்திரன் செய்த போலி சிலையை எடுத்துக்கொண்டு சபைக்கு வருகிறான். மன்னர் விக்ரமனின் அரசவை தர்பார். மன்னர் விக்ரமன் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். சபை மக்கள் திரண்டிருக்கிறார்கள். கதிர் மன்னரை வாழ்த்தி தன்னுடைய பெயர் கதிர் என்றும் தனக்கு புதையல் கிடைத்த விபரத்தையும் தெரிவிக்கிறான்.
அதற்கு மன்னர், உனக்கு புதையல் கிடைத்த செய்தி வந்தது, அதோடு நீயே எடுத்து வந்து ஒப்படைப்பதாகவும் செய்தி வந்தது. அதனாலேயே அரசு சார்பில் யாரும் உன் வீட்டிற்கு வரவில்லை. நல்லது, இன்று நீயே வந்து விட்டாய். ஆமாம், புதையல் எங்கே என்று கேட்டார். அதற்கு கதிர், மன்னா, நான் கொண்டு வந்த போது வழியில் வழிப்பறி நடந்துவிட்டது. ஆனால் திருடியவன் யார் என்பது எனக்கு தெரியும். அதோடு அந்த திருடன் இப்போது இந்த சபையில்தான் இருக்கிறான்னு கதிர் சொன்னான். கதிர் சொன்னதுதான் தாமதம். உடனே தளபதி ஏளனமா சிரித்து, மன்னா, இவன் ஒரு ஏமாற்றுக்காரன். இதோ பாருங்கள், இவன் பதுக்கி வைத்திருந்த சிலையை நான் தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தேன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த அந்த போலி சிலையை மேசை மீது வைக்கிறார். சபை வியப்பில் ஆள்கிறது. எந்த வியப்பும் இல்லாத கதிர், மன்னா, தளபதி வைத்திருப்பது அசல் சிலை இல்லை, அது ஒரு பித்தளை சிலை. தளபதி அசல் சிலையை தன் அறையில் ஒளித்து வைத்திருக்கிறார். அதை அவர் தொட்டதற்கான சாட்சி அவர் கைகளிலேயே இருக்கிறது. உடனே தளபதி உள்ளுக்குள் தன் பதற்றத்தை மறைத்து கொண்டு, என்ன உளறுகிறாய், இதுதான் அசல்னு ஒரு விதமா உருமறான். கதிர், அப்படியானால் மன்னா, சபையின் விளக்குகளை அணைக்கச் சொல்லுங்கள். என் மடியில் இருக்கும் இந்த நீலக்கல் மீது விளக்கொளியை ஏற்ற அனுமதிக்க வேண்டும். அந்த கல்லின் ஒளிப்பட்டால் அசல் சிலையை தொட்டவர் யாரோ அவரது கைகள் மின்னும்னு சொல்லி அது எப்படிங்கிற காரணத்தையும் மன்னருக்கு விளக்கி சொல்றான். கதிரின் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரண்மனை விளக்குகள் அணைக்கப்படுகின்றன. நீலக்கல் மீது விளக்கொளி ஏற்றப்படுகிறது. விளக்கின் ஒளி பட்டவுடன் நீலக்கல் ஒளிர்கிறது. நீலக்கல்லின் ஒளி அரசவை முழுவதும் பாய்ந்ததும் தளபதியின் கைகளும் அவர் விரலில் இருந்த அதிகார முத்திரை மோதிரமும் பல பலவென மின்னுகின்றன. மன்னர் ஆவேசமாக, தளபதி ரத்னம், உங்கள் கைகள் ஏன் மின்னுகின்றன? மேசையில் இருப்பதுதான் அசல் சிலை என்றால் உங்கள் கைகளில் இந்த தடம் எப்படி வந்தது? நீங்கள் அசல் சிலையை தனிமையில் ஆராய்ந்திருக்கிறீர்கள் என்பது இதிலிருந்தே புரிகிறது. காவலர்களே, இப்போதே தளபதியின் அறையை சோதனையிடுங்கள் என்றார் மன்னர். காவலர்கள் சோதனையிடுகிறார்கள். தளபதியின் அறையிலிருந்து அசல் தங்கச்சிலை மீட்கப்படுகிறது. தளபதியின் சதி அம்பலமாகிறது. அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். மன்னர் கதிரை பார்த்து, உன் நேர்மையையும் சாதுரியத்தையும் கண்டு வியக்கிறேன். அதிகாரத்தில் இருந்த துரோகியை அடையாளம் காட்டிவிட்டாய். இந்த சிலையையே உனக்கு பரிசாக தருகிறேன்னு சொன்னார். அதற்கு கதிர், மன்னா, உழைப்பால் வரும் செல்வமே நிலைக்கும். இந்த சிலையை விற்று தண்ணீரின்றி வாடும் எங்கள் கிராமத்தில் ஒரு பெரிய ஏரியை வெட்டுங்கள். அதன் கரையில் என் பாட்டிக்கு ஒரு மூலிகை தோட்டம் அமைத்து தாருங்கள். அதுவே எனக்கு போதும் என்று சொன்னான். மன்னர் நெகிழ்ந்து, கதிர், உன்னை போன்றவர்கள்தான் நாட்டிற்கு தேவைன்னு சொல்லி கதிரின் நேர்மையை பாராட்டி அரசர் கதிருக்கு அரசவையில் மதிப்பு மிக்க வேலையும் தருகிறார். நீதி. நேர்மை என்பது ஒருவனை உயர்த்தும். ஆனால் ராஜதந்திரத்துடன் கூடிய நேர்மை அவனை வரலாற்றில் நிலைக்கச் செய்யும்னு இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். இந்த கதையை நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.